விபச்சாரக்காரரே, விக்கிரக ஆராதனைக்காரரே, குடிகாரரே, இயேசு வருகையின் நாளில் அவருக்கு முன்பாக உன்னால் நிற்க முடியுமா? அவருடைய வருகையின் நாளில் நீ எங்கே போய் நிற்பாய்? யாரும் உனக்காக பரிந்து பேச முடியாது. நீ நம்பிக்கொண்டிருக்கிற அரசியல்வாதிகளோ ஒரு நடிகரோ நடிகையோ இயேசுவுக்கு முன்பாக பரிந்து பேச முடியாது. அவர் வருகையின் நாளில் வானங்கள் வெண்ணுருகி கீழே விழத் தொடங்கும், நட்சத்திரங்கள் விழத் தொடங்கும், சூரியன் சந்திரனங்களும் அந்தகாரப்படும். என்று பார்த்தாலும் இருள் சூழ்ந்திருக்கிற காலம் வரப்போகிறது. அவருடைய வருகை நாளில் நீ எங்கே போய் நிற்க போகிறோம்? ஒரு கையில் மதுபான பாட்டிலோடு அவருக்கு முன்பாக நிற்க முடியாது. ஒரு கையில் சிகரெட்டோடு அவருக்கு முன்பாக நிற்க முடியாது. இயேசுவை அல்லாமல் ஒரு தெய்வத்தை, அந்நிய தெய்வத்தை நாடி நீ ஓடுவாய் என்றால் அவருக்கு முன்பாக நிற்க முடியாது. ஒரு சூரியத்தை மந்திரவாதியும் ஜோசியத்தை நம்பினால் நீ அவருக்கு முன்பாக நிற்க முடியாது. வரப்போகிறவர் மிக பரிசுத்தமுள்ள தெய்வம். அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். அந்த பரிசுத்தமுள்ள தேவனை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்றால் அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டிருக்க வேண்டும். இரண்டாவது, மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்க வேண்டும். அவர்கள் தான் இயேசுவுக்கு முன்பாக நிற்க முடியும். யோவான் ஸ்நானகத்தில் தங்கள் பாவங்களை அறிக்கை பண்ணி அவராலே அநேக பேர் ஞானஸ்தானம் பெற்றார். இயேசு